ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ராகினியோட நிச்சயதார்த்தம் நின்று போனதுனால எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து காவேரியை பிடிச்சி கத்துறாங்க. இது எல்லாமே எதிர்பார்த்தது தான். எப்படியும் எல்லாருமே திட்டுவாங்க காவேரியை போட்டுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை. தாத்தா வந்து காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா, காவேரி சொல்கிறாங்க, இப்படி நான் வந்து நிச்சயத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இப்படி பண்ணலை. ஆனால் பசுபதி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தால் குடும்பமே நாசமாக போயிடும், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லும்போது, சும்மா நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. தாத்தா சொன்னோன்னா காவேரிக்கு முகம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க, விஜய் இது உனக்கெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்குது? இப்படி அடங்கா பிடாரி எப்படி கூட்டிகிட்டு வந்து நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியே, இப்படி பேரனோட பொண்டாட்டி 2வது பேரனோட நிச்சயத்தை நிப்பாட்டிட்டா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஊர் ஃபுல்லாக பரவும். ஏன்டா இப்படி பண்ணுற? இவளை எங்கேருந்துடா நீ பிடிச்சிட்டு வந்த அப்படிங்கிற போது சித்தி கேட்குறாங்க, ஆமாம் உன்னை எதுக்கு பசுபதி கடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நிவினை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ராகினி வந்து இப்படி என்னையை கடத்தினா, நிவினை கல்யாணம் பண்ணுறதுக்கு உன்னை எதுக்கு கடத்தணும் அப்படிங்கிற போது இந்த சித்தப்பா சொல்கிறாரு, இவ தானே நிவினோட முன்னாள் காதலி, அப்போ வந்து இவளை கடத்தி நிவினை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். இப்படி எவனோ லவ் பண்ண வேலைனா அந்த விஜய் கூட்டிகிட்டு வந்து நம்ம உயிர் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்லவும், அதுக்குமே நம்ம விஜய் ஒன்றுமே சொல்லலை. இந்த டைமாவது அவர் பேசியிருக்கலாம். நிமிர்ந்து பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி நல்லாவே பதில் கொடுக்குறாங்க. இப்படியும் கூட சொல்லலாம் சித்தப்பா, இப்படி ஒருத்தவனை கடத்தி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு துணிஞ்ச ஒருத்தியை தான் உங்களோட பையன் அஜய் துரத்தி லவ் பண்ணி நிச்சயம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செருப்படி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து தலையை கீழே போட்டார் இந்த சித்தப்பா. இப்போ மட்டும் வாயவே திறக்கலை அவர். தாத்தாவும் வந்து பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. நான் செஞ்சது எனக்கு கரெக்டு தான், எனக்கு அவர் அநியாயம் பண்ணார், அதனால நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த நிச்சயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன்னு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்துட்டு காவேரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. விஜய் வந்து பின்னாடியே போகிறாரு. காவேரி உங்ககிட்ட இருந்து நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை காவேரின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன எதிர்பார்க்கல? நான் தான் சொன்னேனே, நேற்றே சொன்னேனே உங்ககிட்ட, நான் பண்ண போகிற வேலைக்கு நீங்கள் அடுத்த நாள் என்கிட்ட பேசுவீலாம் கூட தெரியல, அது இதுதான் சொல்லும்போது, ஆனால் நீ சொன்ன, ஆனால் இந்தளவுக்கு நீ பண்ணுவே நான் நினைக்கவே இல்லை. இப்படி உன்னோட பழியை தீர்த்துக்கிறதுக்கு இந்த நிச்சயம்தான் ஒரு இதாக கிடச்சிச்சா உனக்கு? நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தான், ஆனால் நிச்சயம் டைம் அவர் வருவார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் முந்தின நாளே வந்து பசுபதியை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நிச்சயம் டைம் இப்படி நடந்திருக்கு. எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பாவுக்கு நடந்த அதே இது அவருக்கும் நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நீ ஆனால் உன்னை வந்து நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ வந்து எல்லாருக்கும் டார்ச்சர் தான் கொடுத்து விட்ருக்க. நீ வந்ததுலேருந்து தாத்தா பாட்டிக்கு நிம்மதி தான் போயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி காவேரியை திட்டுறாங்க. அதுக்கு காவேரி, ஓ நான் வந்ததுனால தான் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நிம்மதி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், அதுதான் காரணம், நீ வந்ததுனால மட்டும்தான். நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட தாத்தா என்னைய கல்யாணம் பண்ண விஜய் கல்யாணம் பண்ணணும் தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பார், அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்க மாட்டார். ஆனால் நீ என்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்கு. எனக்கு பயமாக இருக்குது, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி இதை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியாங்க, நான் இப்போயே கூட நான் வெளியே போயிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் தாத்தா பாட்டிக்காக என்னைய கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் வந்து என்னால் அவங்க கஷ்டம்தான் படுறாங்க இல்லையா, நான் இப்போயே கூட வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் தாத்தா பாட்டியே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இதில் என்னையை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்கல்ல? ஆமாம், என்னையை பற்றி எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? என்னதான் இருந்தாலும் நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, என்னையை பற்றி எப்படி யோசிப்பீங்க? பசுபதி என்னை கடத்திட்டாருங்கிற போது மட்டும் அப்படி துள்ளுனீங்க. இப்போ அந்த இதையே காணமே, அவரை வந்து அதுக்கான தண்டனை தானே அவருக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நான் வந்து கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னால நீங்கள் வந்து எனக்கான ஒரு அக்கறையை நீங்கள் எடுத்துக்கிறல என்ன? எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுங்க. நான் கூட நினச்சேன் நீங்கள் மாறிட்டீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் மாறலை. இன்னும் நீங்கள் மாற போகிறதும் இல்லை. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, உனக்கு புரியவே மாட்டுது காவேரி, உன் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? உன் மேலே அக்கறை இல்லாமல் தான் நான் இவ்வளவும் செஞ்சேன்.
ஜனா. உனக்காக நான் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த கல்யாணம் கூட உனக்காக தான். என்ன எனக்காக? இந்த நிவின் இதை சொல்ல போகிறீங்களா? அது அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வேறு என்ன பிளான் இருக்குது எனக்கு? நீங்கள் வந்து உங்கள் தம்பியோட வாழ்க்கையை மட்டும்தான் பார்த்தீங்களே தவிர, குடும்பத்தோட நல்லதை நீங்கள் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி எனக்கான நல்லதையும் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் ரொம்பவே சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சத்தம் வெளிய வர கேட்குது. சித்தப்பா சொல்றாரு தாத்தா கிட்ட, இப்படி ஒரு அடங்காப்பிடாரிய வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு, இங்க பாருங்க விஜயோட எப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு. யாராவது விஜய் இப்படி பேசியிருக்கோமா? அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா சொல்றாரு, புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருப்பாங்க. ஏன் நீங்களும் என் மகளும் சண்டை போட்டுக்கிட்டது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோடு வந்து இப்படிதாங்க போகுது. காவேரியும் விஜயும் அப்படி கத்திக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தாத்தா வந்து இப்படி பேசினதை யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.